லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். தேசிய கல்விக் கொள்கையில தமிழ்நாடு இணையாததுனால தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்க முடியாது அப்படின்னு தர்மேந்திர பிரதான் ஒன்றிய அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. தொடர்ச்சியாக ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு மோதல் போக்கு மாதிரி இருக்கு. நிதி தர மாட்டுறாங்க. அவங்க நிதி தர மாட்டுறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒரு வேண்டுகோள் வைக்கணும், ஒரு இணக்கமாக போகணும். ஆனால் அவர் ஒன்றிய அரசை கண்டிக்கும் விதமாக ஒரு காணொலியில் பேசுகிறாரு. அதெல்லாம் ஒன்றிய அரசுக்கு மேலும் ஒரு கோபத்தை தானே ஏற்படுத்தும். எப்படி ஒரு இணக்கமான சூழல் வரும்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. மோடி இந்த நாட்டினுடைய பிரதமரா, இந்த நாட்டுக்கு மன்னரா? இங்க நடப்பது குடியாட்சியா முடியாட்சியா? நீங்க அதை முதல்ல டிசைட் பண்ணுங்க. உங்களை கண்டிக்கவே கூடாதா? நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் என்ன சொல்றாங்க? ஒரு பக்கம் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லுது? நாங்க என்ன ஏடிஎம்மான்னு கேக்குது. இந்த கேள்வியை நாங்க திருப்பி கேட்டா உங்களுக்கு கோபம் வருது. தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாரு? எங்களுடைய கல்விக் கொள்கையை நீங்க ஏத்துக்கலன்னா நாங்க நிதி ஒதுக்க மாட்டோம். நாங்க திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை வலியுறுத்த விரும்புறோம். எங்களுக்கு சுயமரியாதை உணர்வு கூடுதலாக இருக்கு. எங்களுக்கு தன்மான உணர்வு கூடுதலாக இருக்கு. நாங்க அதனால் சண்டமாருதம் செய்கிற நிலைக்கு சண்டமாருதம் செய்கிறோம். எங்களுக்கு அந்த உணர்வு இருக்கு சார். இயல்பாகவே எங்கள் மண்ணினுடைய தன்மை அப்படிப்பட்ட தன்மையாக இருக்கு. உங்களுக்கு கீழ்ப்படிந்து போக வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இல்லை. நீங்க என்ன ராஜாவா? நீங்க என்ன மன்னரா? அதைத்தான் நாங்க திரும்ப திரும்ப கேட்கிறோம். உங்களை இல்ல நான் கேட்கிறேன், மோதி பார்க்கலாங்கிற மனப்பான்மை. நீ என்ன அந்த இடத்தை நோக்கி தள்ளுகிற போது மோதி பார்க்கணுங்கிற நிலைமைக்கு தானே நான் வருவேன். நீங்க பிச்சை போடுவதை போல பேசுறீங்க. நாங்கள் யாசகம் கேட்கிற யாசகர்களைப் போல எங்களை சித்தரிப்பதற்கு நீங்கள் முயல்கிறீர்கள். இது எங்கள் சுயமரியாதையை சுடுகிறது. அதனால் நாங்கள் அதற்கு எதிராக சண்டமாரதம் செய்யறோம். உன்னுடைய பேச்சு சரியில்லைப்பா, அதனால உன்னை நான் கண்டிக்கிறேன். உன்னுடைய நடவடிக்கை சரியில்லை, அதனால உன்னை நான் கண்டிக்கிறேன். அதற்கான தார்மீக உரிமை, தார்மீக கடமை, அதற்குண்டான அதிகாரம் எனக்கு இருக்கு. இந்த மாநிலத்தினுடைய மக்கள் என்னை தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைத்திருக்கிறார்கள். இந்த மாநில மக்களினுடைய உணர்வு, நான் இன்னைக்கு உங்ககிட்ட மீடியா முன்னாடி உட்கார்ந்து பேசுறேன்ல, ஒரு கொந்தளிப்பு மனநிலையில, நீ யாரா எங்களுக்கு படி அளக்கிறதுக்கு, நீ என்ன பிச்சை போடுறியான்னு கேட்கிறேன்ல, இது தமிழ்நாட்டினுடைய உணர்வு. இந்த உணர்வை முதலமைச்சர் பிரதிபலிக்க மாட்டாரா? இந்த உணர்வை பிரதிபலிக்கிறதுக்கு தானே சார் அவர் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்துருக்காரு. நீங்க என்ன யாசகமா போடுறீங்கிற கேள்வி இருக்குல்ல, அதுக்கு முதல்ல விடை சொல்லுங்க. நீங்க சொல்றீங்கல்ல எங்கள்கிட்ட இணக்கமா போய் கேட்கணும். என்ன இணக்கமா போகணும்? கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணுமா மோடிக்கு? நீங்க எங்களுக்கு கொடுத்துருங்கய்யா, எங்களை எப்படியாவது காப்பாத்திருங்கன்னு கேட்கணுமா? அப்படிப்பட்ட நிலை தமிழ்நாட்டுக்கு எப்போதும் வராது. இன்னொன்று, நாங்கள் எல்லா வகையிலும் ஒன்றிய அரசு எடுக்கிற முயற்சிக்கு ஒன்றிய அரசினுடைய நிதிநிலையை வலிமைப்படுத்துவதற்கு துணை நிற்கிற மாநிலம். ஜிஎஸ்டில எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகையை கொடுங்கடான்னு சொன்னா 3 பக்கம் கடிதத்தை எழுதி அனுப்புறாரு நிதியமைச்சராக இருந்தவர். கடிதத்தை எழுதி அனுப்பிச்சா கடிதத்தை வாங்கி போட்டுக்கிட்டு பதில் சொல்லாம உட்கார்ந்து இருக்கிற உன்ட்ட நீ செருப்பால் அடிச்சு காசு கேட்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. அதை எடுத்து நாங்க செய்யணும்னு முடிவுக்கு வந்தா எங்களையே நீங்க திட்டுறீங்க, எங்களையே நீங்க கண்டிக்கிறீங்க. எனக்கு கொடுக்க வேண்டிய காசை நீ குடுறா. நீ 100 ரூபாய் கடன் வாங்கிட்ட, 100 ரூபாய் கடன் வாங்கிட்ட, 30 ரூபாய் நீ வச்சு தொலைச்சுக்க, 70 ரூபாய் எனக்கு திருப்பி கொடுத்துருன்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. 70 ரூபாய் எனக்கு திருப்பி கொடுன்னு நான் ஒரு 10 மாசமா கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீ கொடுக்கல, நான் என்ன செய்வேன்? நீ ரோட்ல வரும்போது உன்னை சட்டையை பிடிச்சு கேட்பனா கேட்க மாட்டேனா? ஒரு தனி மனிதனுடைய பணத்துக்கே இவ்வளவு அறச்சீற்றம் எழும் என்று சொன்னால், இந்த மக்கள் நலனுக்காக இந்த மக்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட தொகை இந்த மக்களுக்கு மீண்டும் நலத்திட்டங்களாக போய் சேருவதற்கு நான் ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்றேன். அந்த பிளாட்ஃபார்ம்ல டிராவல் பண்றதுக்கு எனக்கு அந்த நிதியை நீ கொடுன்னு கேட்டா, நீ கொடுக்க மாட்டேன்னு சொன்னா நான் எப்படி கேட்கணும்? அதை அறச்சீற்றத்தோடு கேட்காம உன்னிடம் கெஞ்சி கொண்டிருக்க வேண்டுமா? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தால் இது நடக்கும். ஆனால் இங்கே முதலமைச்சராக இருப்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். எனவே அவருடைய பாணி இப்படிப்பட்டதாகத்தான் இருக்கும். இது பெரியார் பாணி, இது அண்ணா பாணி, இது கலைஞர் பாணி. உன்னால முடியலன்னா நீ இந்த ஆட்சி அதிகாரத்தை விட்டு ஓடு. ஆனா எங்க முதலமைச்சர் அப்படியெல்லாம் உன்னிடத்துல மண்டியிட்டு கேட்க வேண்டிய நிலைக்கு ஒருபோதும் தள்ளப்பட மாட்டார். அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் இடமளிக்க மாட்டார்கள். மற்ற மாநிலங்கள்லாம் ஏத்துக்கிறாங்க, ஏன் தொடர்ந்து தமிழ்நாடு ஏத்துக்க மறுக்குது? இந்த விஷயம் மட்டுமல்ல, பல்வேறு விஷயங்கள்ல தமிழ்நாடு இப்படித்தான் பண்ணுன்னு சொல்லி ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு. இங்க அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இல்ல, இது அப்போ இருந்து இருக்கு, இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சி தரப்புல சொல்லப்படுது. பாஜக உள்ளிட்ட சிலர் கட்சியினர் சொல்றாங்க, திமுக அமைச்சர்கள் அவர்களுடைய மகன்கள் பேரன்கள் படிக்கக்கூடிய பள்ளியில மும்மொழி கொள்கை இருக்கு, திமுக காரங்க நடத்தக்கூடிய பள்ளியிலேயே மும்மொழி கொள்கை இருக்கு, அரசு பள்ளியில ஏழை மாணவர்கள் படிப்பதற்கு மட்டும் 2 மொழியா, அதையும் 3 மொழி கொள்கை ஆக்க வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல தர்மேந்திர பிரதான் போன்ற ஒன்றிய அமைச்சர்கள் ஆங்கிலம் படிக்கணும். ஆங்கிலம் படிச்சாதான் இந்த புதிய கல்விக் கொள்கைக்கான
டிராஃப்ட் வரைவு இருக்குல்ல, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத அவங்க படிச்சு தெரிஞ்சுக்க முடியும். இல்லன்னா ஹிந்திலயாவது டிரான்ஸ்லேட் பண்ணி அதுல என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். புதிய கல்விக் கொள்கை என்பது வெறுமனே மும்மொழி கொள்கையை மட்டும் வலியுறுத்துவது அல்ல. அப்படி மும்மொழி கொள்கையை மட்டும் வலியுறுத்துவதாக இருந்தா, இவங்க சொல்ற வாதத்த ஒரு வகையில ஏற்கலாம். ஆனா அதுவுமே ஏற்புடைய வாதமான்ற கேள்வி இருக்கு. இந்தி கான சபாக்கள் இன்னமும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன. இந்தி பாடம் கற்றுத் தருகிற பள்ளிகள் இன்னமும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன. இன்னும் ஒருபடி நான் மேலே சென்று சொல்றேனே, இந்திக்கும் உருதுக்கும் பெரிய வேறுபாடுகள் இருக்கிறதா என்ன? உருது மொழியை அரசு பள்ளிகளில் இன்றைக்கும் பயிற்றுவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்தி மொழியும் தேவைப்பட்டால் சேர்த்துக் கொள்ளலாம். அதுல ஒண்ணும் ஆட்சேபனையே கிடையாது. இன்னொன்னு, இந்திக்கு எதிரானவர்கள் போன்ற ஒரு தோற்றத்தை தொடர்ந்து உருவாக்குறது இருக்குல்ல, அது திட்டமிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீதும், தமிழ்நாட்டு அரசியலின் மீதும் அமிலம் பாய்ச்சுகிற வேலைன்னு தான் நான் பார்க்கிறேன். இந்திக்கு எதிர்ப்பு இல்ல சார். கட்டாய இந்தியை நீங்கள் திணிக்காதீர்கள் என்பதுதான் கருத்து. இந்தி தேவைப்படுகிறவர்கள் இந்தியை தேடிச் சென்று படிக்கட்டும். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்ல. ஆனா, நீங்க புதிய கல்விக் கொள்கைய இந்தியை எதிர்க்கிறது தான், இந்தியை ஏற்கிறது தான், அதுதான் நிலைப்பாடுன்னு சொல்றீங்கல்ல. இந்த புரிதல் உண்மையிலேயே புரிதல் குறைபாடா? அல்லது திட்டமிட்டு நீங்க வேற ஒரு பிம்பத்த கட்டமைக்க முயல்றீங்களான்ற கேள்வி இருக்குல்ல. அதற்கு பாஜக பதில் சொல்லணும். நான் 2 கேள்வி வைக்கிறேன் இப்ப இந்த நேரத்துல. 1, நீங்க புதிய கல்விக் கொள்கையில ஹிந்தியை கட்டாயமாக்கணும். அதனால தான் இந்திய ஏற்றுக்க மாட்டோம். மும்மொழி கொள்கைக்கு இடமில்லைன்னு சொல்லி தமிழ்நாடு ஒதுங்கி நிற்குதுன்னு சொல்றீங்க. 2024ஆம் ஆண்டு கல்வி குறித்த ஆய்வு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசின் சார்புல புள்ளிவிவர கணக்கெடுப்பு. அதுல 2020ஆம் ஆண்டு அமல்படுத்தப்பட்டிருக்கிற புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிற மாநிலங்களினுடைய என்ட்ரி பெர்சன்டேஜஸ் இருக்குல்ல. அதாவது பள்ளிக்கு மாணவர்கள் வருகை தருகிற சதவீதத்தினுடைய அளவு இருக்குல்ல. எலிமெண்டரி ஸ்கூல்ன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க. அதனுடைய அளவு எவ்வளவு இருக்குன்னு கேட்டா 73% இருக்கிறது பீகார்ல. உத்தரப்பிரதேசத்துல 78.9% இருக்கிறது. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத தமிழ்நாட்டினுடைய என்ட்ரி எவ்வளவு தெரியுமா? 99.9 விழுக்காடு. 0.1 விழுக்காடு மட்டும்தான் மாணவர்கள் கல்வி நிலையங்களை நோக்கி வருகிற அந்த வருகை என்பது குறைபாடாக இருக்கிறது. அதை 100 விழுக்காடு சரி செய்ய முடியும்னு பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சர் சொல்லி இருக்கிறார். 1. 2வது, பீகார் ஏற்றுக்கொண்டாங்கல்ல, உங்களுடைய புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்கல்ல. பீகார்ல கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு, அதாவது 2023ஆம் ஆண்டு இடைநிற்றலினுடைய எண்ணிக்கையை விட 2024ஆம் ஆண்டு இடைநிற்றலினுடைய எண்ணிக்கை என்பது 17% உயர்ந்திருக்குன்னு ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவரம் சொல்லுது. நாம சொல்ற புள்ளி விவரம் இல்ல. ஆனா இடைநிற்றல் என்பது முற்றும் முதலுமாக குறைந்து 88.9 விழுக்காடாக இருந்து இந்திய ஒன்றிய அளவிலேயே இடைநிற்றல் குறைந்த மாநிலம் என்கிற முதல் இடத்தை பிடித்திருக்கிற மாநிலம் எது தெரியுமா? இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்காமல் இருக்கிற தமிழ்நாடு தான். 2வது மாநிலம் எது தெரியுமா? புதிய கல்விக் கொள்கையை ஏற்காமல் இருக்கிற கேரள மாநிலம் தான். இப்போ புதிய கல்விக் கொள்கை என்னென்ன சொல்லுதுங்கிறத நாம பார்ப்போம். முதல்ல புதிய கல்விக் கொள்கையில நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? வெறுமனே ஹிந்தியை மட்டும் ஏற்க வேண்டும் என்றா நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். 8ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு வைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. 5ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு வைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த பொதுத் தேர்வு எல்லாம் கூடாது. ஆல் பாஸ் மெத்தட்ல கொண்டு வரணும். 10ஆம் வகுப்புக்கு தான் அவர்களுக்கு அந்த ஸ்கேல செட் பண்ணணும். அந்த தேர்வு என்பது 10ஆம் வகுப்பில் தான் இருக்கணும். ஏன்னா மாணவர்களுக்கு 8ஆம் வகுப்புக்கு பிறகுதான் தேர்வு குறித்த அச்ச உணர்வே வரணும். அதுவரைக்கும் பள்ளி என்பது ரொம்ப இலகுவாக வந்துவிட்டு அடிப்படை கல்வியை தேடிக்கொள்கிற ஒரு இடமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தாலதான் தமிழ்நாடு அரசு 10வது பொதுத் தேர்வையும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வையும் மட்டும் நடத்தினால் போதும் என்கிற முடிவுக்கு வந்தது. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எழுத்தறிவு பெற்றிருக்கிற மாநிலமாக 100 விழுக்காடு பெற்றிருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு விளங்குது. இந்த பீகாரும், இந்த குஜராத்தும், இந்த உத்தரப்பிரதேசமும், இந்த ராஜஸ்தானும் எழுத்தறிவு பெறாத மாநிலங்களினுடைய பட்டியலில் 3, 4, 6வது இடங்களை பெற்றிருக்கின்றன. வரிசையா நான் சொல்லிட்டேன். 3, 4, 6வது இடத்தை பெற்றிருக்கிறேன். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூல் போனா நீ எப்படி ஃபெயில் ஆயிடுவ? உன்னால படிக்க முடியாது. 5வது ஃபெயில் ஆயிட்டா ஊர்ல இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரன், எய்த்த வீட்டுக்காரன் எல்லாம் கேட்பான். ஃபெயில் ஆம்ல, உன் புள்ள ஃபெயில் ஆம்ல, உன் புள்ள ஃபெயில் ஆம்லன்னு கேட்பான். அது ஒரு அவமானகரமான நிகழ்வாக மாறிடும். அதனால அவர்களை உடல் உழைப்பை நோக்கி நகர்த்துவதற்கு
ஒரு ஸ்கில்டு லேபர்ஸா மாற்றுவதற்கு ஒரு முயற்சியை நாம எடுத்துட்டோம்னா அவங்க வாழ்க்கையில அவங்களுடைய பொருளாதார தேடல்களை தேடிக்கொள்வார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு உண்டான தேவையை நோக்கி நகர்த்துகிற பெற்றோர்களினுடைய எண்ணிக்கை தான் இந்த மாநிலங்கள்ல இருக்கு. ஆனா இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டா சாப்பாடு கிடைக்கும், பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டா சீருடை கிடைக்கும், பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டா புள்ள 4 எழுத்து படிப்பான், எந்த பிரச்சனையும் கிடையாது. அவன் 8வது 9வது வரைக்கும் படிச்சுட்டான்னா அவனுக்கு ஒரு அடிப்படை அறிவு கிடைச்சிரும், எழுத படிக்க தெரிஞ்சிரும், கையெழுத்து போட தெரிஞ்சிரும், எந்த பிரச்சனையும் இருக்காது. அதன் பிறகு வாய்ப்பு இருந்தா 10வது பாஸ் பண்ணிடுவான், வாய்ப்பு இல்ல இல்லைன்னா அதெல்லாம் 10வது. கிடைக்குது. இல்லை அதெல்லாம் கிடைக்குது. ஆனால் தனியார் பள்ளியில் கிடைக்கக்கூடிய 3 மொழி அரசு பள்ளியில் ஏன் கிடைக்க மாட்டுது? சார் முதல்ல நீங்க தனியார் பள்ளியில தனியார் இருக்குது. இல்ல சார் அதான் நீங்க இத தேசிய கல்விக் கொள்கையோட சேர்த்து சொல்றதுதான் சிக்கலா இருக்குன்னு நான் சொல்றேன். தேசிய கல்விக் கொள்கையில இதை மட்டும்தான் நீங்க சொல்லியிருக்கீங்களான்றதுக்கு தான் நான் இவ்வளவு பெரிய விளக்கத்தை கொடுத்துட்டே வந்தேன். ஒண்ணும் வேணாம் சார். தேசிய கொள்கை இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் பத்தி என்ன சொல்லுது அதை சொல்லுங்க. தேசிய கல்விக் கொள்கையில அதுக்கு ஏதாவது இடம் இருக்கா? எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு என்ன செய்யணுங்கிற திட்டம் இருக்கா? எம்பிசி மாணவர்களுக்கு என்ன செய்யணுங்கிற திட்டம் இருக்கா? பிசி மாணவர்களுக்கு என்ன செய்ய போறீங்கிற திட்டம் இருக்கா? இப்படி என்ன திட்டம் ரிசர்வேஷனுக்கு இடஒதுக்கீட்டுக்கு நீங்க வச்சிருக்கீங்க அதை சொல்லுங்க. மும்மொழி கொள்கைன்னு தானே நீங்க ரொம்ப எளிதா எடுத்துட்டு போறீங்க. அப்போ தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதற்கு வெறும் மொழி கொள்கை மட்டும் காரணம் அல்ல, அதில் பல்வேறு காரணிகள் இருக்கிறது. இந்த மாநிலத்தினுடைய கல்வி கட்டமைப்பையே சிதைக்கக்கூடிய ஒரு கல்விக் கொள்கையாக அந்த கல்விக் கொள்கை இருக்கிறது. எனவே அதை ஏற்க முடியாது என்பதுதான் தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடு. அதில் முதலமைச்சர் மிகுந்த உறுதியோடு இருக்கிறார். ஒன்று. இப்ப நான் இன்னொரு விஷயத்துக்கு வர்றேன். தர்மேந்திர பிரதான் ஒன்றிய அமைச்சரா இல்ல கட்ட பஞ்சாயத்து பண்ற தாதாவா? அதுக்கு முதல்ல விதை சொல்லணும் தர்மேந்திர பிரதான். ஏன்னா நீங்க மும்மொழி கொள்கையை வலியுறுத்துகிற தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்க நிதி ஒதுக்குவோம்னு சொல்றீங்கல்ல, அப்படி எந்த கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்கு? ஒன்றிய அரசு கொண்டு வருகிற திட்டத்தை ஏற்றுக்கொண்டால்தான் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்க முடியும்னு எந்த கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்கு? நீங்க அதை சொல்லுங்க. சார் ஒண்ணே ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்திய மாநிலம் தமிழ்நாடு. உங்களுக்கு அது நினைவுல இருக்கணும். முதல்ல தமிழ்நாட்டிலிருந்து எந்த அரசியலை பேசுகிறோமோ அதற்காக ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தவர்கள் நாங்கள். எனவே நீங்க எங்கள்கிட்ட கான்ஸ்டிடியூஷன் குறித்தெல்லாம் பேசாதீங்க. ஒன்று. இன்னொன்று, அண்ணல் பாபா சாஹிப் அம்பேத்கர் ஒரு செய்தியை ரொம்ப தெளிவா ஆழமாக அழுத்தமாக பதிவு செய்யறார். என்ன சொல்றாருன்னா, இந்தியா இஸ் அ ஃபெடரேஷன் சொல்றார். இந்தியா என்பது ஒரு கூட்டமைப்பு, பல்வேறு மாநிலங்களினுடைய தொகுப்பு தான் இந்தியா. பல்வேறு மொழி, பல்வேறு இனம், பல்வேறு கலாச்சாரங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு தொகுப்பு என்றுதான் இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்தை யாத்து தந்திருக்கிற அண்ணல் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களே சொல்றாரு. அப்போ என்ன அரசியலமைப்பு சாசன சட்டம் சொல்லுதோ அதற்கு நேர் முரணான செயல்பாடுகளை நீங்கள் செய்து கொண்டிருந்துவிட்டு, இந்தியாவினுடைய பன்முகத்தன்மைக்கு பேராபத்தை ஏற்படுத்துகிற வேலையை நீங்கள் செய்துவிட்டு, எங்களை இந்தியாவுக்குள்ள இருக்கிறதுக்கு நீங்க தயாரா இல்ல, இந்தியாவுக்கு எதிராக நீங்க பேசுறீங்கன்னு சொல்றீங்க. முதல்ல இவங்க இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இவர்களுடைய சனாதானத்தை கொண்டு கல்வி கட்டமைப்புக்குள் புகுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். மீண்டும் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறார்கள். மீண்டும் கல்வி பெறுகிற மாநிலங்களை பின்னோக்கி நகர்த்துவதற்கான வேலையை செய்வதற்கு இவர்கள் முயற்சிக்கிறார்கள். இடஒதுக்கீட்டை அடியோடு மறுப்பதற்கு இவர்கள் முயற்சிக்கிறார்கள். இன்னொன்று, மிக குறிப்பாக பொதுத் தேர்வுகளை 5ஆம் வகுப்பிலும் 8ஆம் வகுப்பிலும் கொண்டு மாணவர்கள் கல்வி நிலையங்களுக்குள் வராமலேயே தடுத்து விடுகிற வேலையை இவர்கள் செய்கிறார்கள். இதற்கு எதிராக தமிழ்நாடு அரசு இருக்கு. இதையெல்லாம் நீங்க பேசாம வெறுமனே நீங்க என்ன சொல்றீங்கன்னா, மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டா என்ன, அரசு பள்ளிக்கூடங்கள்ல வச்சா என்ன, ஏன் தனியார் பள்ளிக்கூடங்கள்ல வைக்கல, இந்தி படிக்கிறேன்னு போற பிள்ளைய எந்த பிள்ளைய சார் தமிழ்நாடு அரசு தடுத்திருக்கு? இங்க என்ன சார் பிரச்சனை? இன்னொன்னு நான் கேட்கிறேன், இந்தி படிச்சவன் இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? அதை சொல்லுங்க. ஆங்கிலத்தை படித்தவர்கள் இன்றைக்கு அண்ணா அன்றைக்கு இருமொழி கொள்கையில் உறுதியாக இருந்ததனுடைய பொருட்டு தான் இந்த 2K புரட்சி வந்தது இல்ல, பெரிய அளவுல இங்கிருந்து மைக்ரேட் ஆனாங்கல்ல. இப்ப போய் அமெரிக்காவுல போய் காலில் விழுந்துட்டு வந்தாருல்ல மோடி, அதற்காக ஒரு இணையதளத்தையே இப்ப முடக்கி இருக்கிறாங்கல்ல, அவருடைய அதனுடைய கார்ட்டூன் வெளியிட்டதற்காக. இந்த அமெரிக்காவுக்கு ஆன்சைட் போனவர்களுடைய எண்ணிக்கையை நீங்க எடுத்து பட்டியல் போட்டு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலிருந்து போன பொறியாளர்களுடைய எண்ணிக்கை தான் முதலிடம் வகிக்கும். தமிழ்நாட்டிலிருந்து ஆன்சைட் போய் அங்க செட்டில் ஆனவங்களுடைய எண்ணிக்கை தான் கூடுதலாக இருக்கும். இதற்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஆங்கில வழி கல்வியை பயின்றதனுடைய விளைவாக, ஆங்கிலத்தை கற்றுத் தேர்ந்ததனுடைய பயனாக எல்லா இடங்களுக்கும் போய் சேரக்கூடிய வாய்ப்பை தமிழர்கள் பெற்றார்கள். இந்தி கத்துக்கிட்டவன் ஏன் போய் சேரல?
இந்தி கத்துக்கிட்டவன் என்ன செய்ய முடிஞ்சது? அந்த கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்விக்கு இவர்களால் பதில் சொல்ல முடியாது. எனவே இந்திக்கு எதிரானது அல்ல இந்த நிலைப்பாடு. மாறாக இடஒதுக்கீட்டுக்கு எதிரான நிலைப்பாடு, கல்வி கட்டமைப்பை சிதைக்க நினைக்கிற முயற்சிக்கு எதிரான நிலைப்பாடு இந்த நிலைப்பாடு என்பதுதான் தமிழ்நாடு அரசினுடைய ஸ்டாண்ட். இத புரிந்து கொள்ளாமல் திட்டமிட்டு நிதியை ஒதுக்குவதை மறுப்பதும், நிதியை ஒதுக்குவதற்கு மறுப்பதை நியாயப்படுத்தி பேசுவதும் இருக்குல்ல. இது ஒரு கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம் என்றுதான் நான் பார்க்கிறேன். இப்போ நாளை இந்தியா கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிப்பு, கல்விக்கு நிதி ஒதுக்கலை, மும்மொழி கொள்கை திணிப்பு உள்ளிட்ட விஷயங்களை முன்னிலைப்படுத்தி அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடக்குது. தொடர்ந்து ஒன்றிய அரசோடு இணக்கமாக இல்லாததுனால தமிழ்நாட்டுடைய மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி தானே பாஜக தரப்புல இருந்து அடுத்தடுத்து குற்றச்சாட்டு வருது. இதில் மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா சார், ஒன்றிய அரசோடு இணக்கமாக இல்லை என்பதால் தமிழ்நாடு பாதிக்கிறது அப்படிங்கிற வாதமே ரொம்ப அபத்தமா இல்லையா? ஒன்றிய அரசு என்ன ஒரு பெரியண்ணன் மனோபாவத்தோடு இயங்குகிற ஒரு அமைப்பா? நீங்க நாட்டு மக்களுக்காக இயங்குறீங்களா? பாஜகவுக்காக இயங்குறீங்களா? நீங்க சொல்றது எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பதற்கு ஒரு ஏவல் ஆட்களைப் போல தமிழ்நாட்டை பயன்படுத்துவதற்கு நீங்க முயற்சிக்கிறீங்கன்னா, அது தேவையில்லைன்னு சொல்றது தமிழ்நாடு. தமிழ்நாடு சுயமரியாதை மிக்க மாநிலம். தமிழ்நாடு தன்மான உணர்ச்சி பெற்றிருக்கிற மாநிலம். நீங்க சொல்வதைப் போலவெல்லாம் செய்ய முடியாதுன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார்ல முதலமைச்சர். இதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. நீங்க என்ன உன்னால செய்ய முடியுமோ நீ செய். என்னால என்ன நான் செய்ய முடியுமோ செய்றேன்றது இருக்குல்ல. இது அண்ணாவினுடைய நிலைப்பாடு. அண்ணா தமிழ்நாடு பெயர் சூட்டுவதற்கு முன்பாக பல்வேறு எதிர்ப்புகளை சந்திக்கிற போது, என்னால் ஆனதை நான் செய்து விட்டேன். இனி டெல்லி தன்னால் ஆனதை செய்யட்டும்னு சொன்னார். அந்த வழி வந்திருக்கிற முதலமைச்சர், என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன். டெல்லி தன்னால் முடிந்ததை செய்யட்டும்னு சேலஞ்ச் பண்ற இடத்துக்கு இன்னைக்கு நிற்கிறார். இது தமிழ்நாட்டை எந்த வகையில நீங்க பாதிக்குங்கிறீங்க? முதல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்? நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும். இல்லைன்னா நான் நிதி தர மாட்டேன். மக்களை சிரமப்படுத்துவேன். ஒரு மாநிலத்தை நசுக்குவேன். இப்ப திமுக எடுத்திருக்கிற நிலைப்பாடுன்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்கல்ல, ஒன்றிய அரசுக்கு எதிராக. இது திமுகவினுடைய நிலைப்பாடு, அரசியல் நிலைப்பாடு இல்ல. தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, உதய் மின் திட்டம் கொண்டு வந்தா, அதுல கேள்வியே கேட்காம கையெழுத்து போட்டு கொடுக்குற எடப்பாடி பழனிசாமி மாதிரி. நீட் விவகாரத்துல வாய் மூடிக்கிட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி மாதிரி. சிஏஏ புதிய குடியுரிமை சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்து விட்டு வாய் மூடி கள்ள மௌனம் சாதிக்கிற எடப்பாடி பழனிசாமி மாதிரி, நீங்க சொல்றதையெல்லாம் கேட்டு ஆமாஞ்சாமி போடுற டயர் மெக்கிகள் வேணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு தமிழ்நாடு இல்ல, இடம் கொடுக்காது. அதற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இடம் கொடுக்காது. நீங்க நியாயமாக சொல்கிற எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கு திறந்த மனநிலையோடு தமிழ்நாடு அரசு இருக்கு. ஒன்று. இன்னொன்று, நான் என்ன கேட்கிறேன்னா, இணக்கமா இருக்கணும்னா எப்படி இணக்கமா இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க? தேசிய ஜனநாயக கூட்டணியில வந்தாதான் நீங்க கொடுப்பீங்களா? உங்க அப்பா வீட்டு காசையா நீங்க குடுக்குறீங்கன்னு ஒரு கேள்வியை கேட்டா உங்களுக்கு கோபம் வருது இல்ல? இப்ப நாங்க மீண்டும் அந்த கேள்வியை தான் கேட்க வேண்டிய இடத்துக்கு நீங்க கொண்டு நிறுத்துறீங்க. இணக்கமா இருந்தா நாங்க கொடுப்போம். உன் கூட இணக்கமா இருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன வந்தது? நீ யார் எங்களுக்கு? முதல்ல நீ என்ன படி அளக்குறியா? நாங்க கொடுக்கிற நிதியை வாங்கி கொண்டு மற்ற மாநிலங்கள் உண்டு கொழுப்பதற்கு, உன்னுடைய கட்சியினுடைய வயிறு வளர்ப்பதற்கு நீ பயன்படுத்தி கொடுக்கிற கருவியாக எங்க மாநிலத்தை வச்சுக்கிட்டு, இணக்கமாக போனாதான் நிதி கொடுப்பேன். நீ என்ன பிச்சை போடுறியா எங்களுக்கு? நாங்க ஒரு பேரிடருக்கு தேவையான நிதியை கொடுக்கிறோம். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை என்பது இருக்கிறது. நாங்க ஒன்றிய அரசு கிட்ட கேட்கிறோம். நீங்க ஸ்டேட் ஃபண்ட்ல இருந்து அலோகேட் பண்ணாதீங்க. தேசிய பேரிடரா அறிவிங்க. தேசிய பேரிடருக்கு உண்டான நிதியை கொடுங்கன்னு சொல்றோம். ஆனா நீ திட்டமிட்டு கொடுக்க மாட்டேன்னு மறுக்கிற. இந்த மக்களை வஞ்சிக்கிற. கண்ணீர் சிந்துகிற நேரத்தில் கூட கண்ணீரில் உப்பெடுக்கிற வேலையை நீ செய்யற. அந்த அயோக்கியத்தனத்துக்கு நீ துணை நிற்கிற. அதுக்கு 4 பேர் இங்க காவடி தூக்கிக்கிட்டு இருக்கான். அதுக்கு 4 பேர் இங்க உட்கார்ந்து சிந்து பாடிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அதற்கு துணை நிற்க வேண்டிய வேலை தமிழ்நாடு அரசுக்கு ஒருபோதும் இல்லை. தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அதை ஏற்க வேண்டிய நிலையில் இல்லை. எனவே எதிர்க்க வேண்டிய இடத்திலிருந்து நாங்க எதிர்க்கிறோம். இன்னொன்னு, நீ தரமாட்டேன்னு சொல்ற நிதியால நாங்க பாதிக்கப்பட்டதா நீ நினைக்கிற. எங்களுடைய சுயமரியாதையை நாங்கள் மீண்டும் மீண்டும் உயர்த்தி பிடிக்கிறோம். நீ என்ன கெட்டு போயிட்டோம்னு நினைக்கிற? எங்களை கலட்டி விட்டுடு. அப்படி இருந்தா நீ சொல்ற இல்லையா, நாங்க நாங்க சொல்றதெல்லாம் கேட்டாதான் தமிழ்நாடு அரசுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்குவோங்க இல்ல. நாங்க சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாடை நாங்க இந்தியாவோட வச்சுக்க மாட்டோம்னு சொல்லி விளக்கிடு. எங்களுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? பெரியார் கேட்டார்ல, எங்களுக்கு என்ன கம்பு விளையலையா, சோளம் விளையலையா, உனக்கும் எனக்கும் என்னப்பா உறவு, என்ன நீ ராஜரீகம் செய்வதற்கு நீ யாருன்னு கேட்டார்ல. அந்த கேள்வி இன்னமும் உயிர்ப்போடு தான் இருக்கு. இதெல்லாம் நாங்க விரும்பல தனி தமிழ்நாடு கேட்கிறத.
நாங்க தனி தமிழ்நாடு கேட்கிற கோரிக்கையை தற்காலிகமாக ஒத்தி வச்சுட்டோம்னு சொல்லி பல ஆண்டுகள் ஆயிப்போச்சு. இப்ப வரைக்கும் மீண்டும் கேட்கல. ஆனா நீங்க எங்களை அதை நோக்கி தள்ளுற வேலையை செய்றீங்க. நீங்க எங்களை நோக்கி அந்த பக்கம் நகர்த்துகிற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீங்க. என்ன மாதிரியான வாதம்? ஒன்றிய அரசோடு இணக்கமாக இல்ல. யார் சார் நீங்க? உங்க கூட ஏன் சார் ஒன்றிய அரசோடு நாங்க இணக்கமா இருக்கணும்? நீங்க பண்ற அயோக்கியத்தனங்களுக்கு நாங்க துணை நிற்கணுமா? அப்படிப்பட்ட இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் இல்லை, தமிழ்நாடு அரசும் இல்லை. ஆனா மக்கள் திமுக அரசின் மீது வெறுப்பா தான் இருக்கிறாங்க. மக்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்ல. 2026ல ஒரு ஆட்சி மாற்றம் வரும். 2026க்குள்ள திமுகவுடைய எல்லா அமைச்சர்களும் சிறையில இருப்பாங்கன்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு. 2026ல ஒரு புரட்சி ஏற்பட்டு பாஜக ஆட்சியை அமைக்கும் அப்படிங்கிற சபதம் போடுறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அதாவது மக்கள் திமுக அரசுக்கு எதிராக ஒரு மனநிலையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. திமுக அரசை ஒடுக்குவதாக நினைத்து செந்தில் பாலாஜியை தூக்கிட்டு போய் உள்ளார வச்சீங்களா? என்ன ஆச்சு? என்ன சார் ஆச்சு? திரும்பி வந்து அமைச்சர் ஆயிட்டார்ல. இன்னொன்று, திமுகவுக்கு எதிரான புரட்சி வெடிக்கும். வெடிக்கட்டும், நல்லா வெடிக்கட்டும். அதன் மூலமாக நீங்க ஆட்சி கட்டில் வருவீங்க. தாராளமா வாங்க. யாரு வேணான்னு சொன்னா? மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். நான் என்ன கேட்கிறேன், 2026 தேர்தலுக்கு இன்னும் எவ்வளவு நாள் சார் இருக்கு? எண்ணி விரல் விட்டு பார்த்தா 10 மாத காலம் இருக்கு. 10 மாத காலத்துல ஒரு புரட்சி வெடிச்சிடும்னு நீங்க நம்புறீங்க. அந்த புரட்சியை உருவாக்குவதற்கான களமாக ஈரோடு களம். ஏன் ஓடி போய் ஒளிஞ்சிட்டீங்க? ஏன் நிக்கல? ஏன் ஓடி போய் ஒளிஞ்சிட்டீங்க? உங்களுடைய ப்ராக்ஸி அமைப்பை கொண்டு வந்து தேர்தல்ல நிறுத்தினீங்க. அது டெபாசிட் வாங்குச்சா? டெபாசிட் வாங்குறதுக்கு கூட தகுதி இல்லாத அமைப்பாக அது மாறி போனதா இல்லையா? அப்போ எப்படி புரட்சி வெடிக்கும்னு நீங்க சொல்றீங்க? இன்னொன்று, உங்களை அம்பலப்படுத்துகிற வேலையை தமிழ்நாட்டில் தொடர்ந்து நாங்க செய்துகிட்டே இருக்கிறோம்ல. உங்களுக்கு எதிரான புரட்சி தான் தமிழ்நாட்டில் வெடிக்கும். நீங்க டெபாசிட் வாங்குவதற்கு நடத்துகிற போராட்டம் தான் புரட்சியே தவிர, திமுகவை வீழ்த்துவதற்கான புரட்சி இங்க ஒருபோதும் வராது. ஏன்னா திமுக இந்த மண்ணுக்கான இயக்கம். திமுக இந்த மக்களுக்கான இயக்கம். எனவே இந்த மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அந்நியப்பட்டு போக மாட்டார்கள். வருத்தங்கள் வரும். இப்ப திமுக நான் தலையில தூக்கி வச்சு ஆடணும்ன்ற நிலைப்பாட்டிலயா இருக்கேன்? திமுகவினுடைய தவறுகளை அட்மிட் பண்ணிக்கிட்டு அப்படியே திமுக சர்வரோக நிவாரணின்னு சொல்லுற மனநிலையிலயா இருக்கேன்? இல்ல. ஆனா இந்த மண்ணுக்கு இப்போது தேவைப்படுகிற இயக்கமாக திமுக இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா அதிமுக என்கிற கட்டமைப்பு முழுவதுமாக சிதலமடைந்து மண்ணுக்கு அடியில புதையிற நிலைமைக்கு போயிருக்கு. அதனுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன என்கிற கேள்வி இப்போது எழுந்திருக்கு. வேறு வழி இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்கிற கட்டாயம் இருக்குல்ல. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் என்னை போன்றவர்கள் நிற்க வேண்டிய சூழலில் நிற்கிறோம். இதே நிலைப்பாடுதான் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களுக்கும். அதனால திமுகவை ஒருபோதும் கைவிட மாட்டாங்க. எப்ப கைவிடுவாங்கன்னா, அதனுடைய கொள்கை கோட்பாடுகளில் மாற்றம் வருகிற வரை, அவர்கள் இந்த மண்ணுக்கான அரசியலை பேசுவதற்கு மறுக்கிற வரை திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் ஒருபோதும் கைவிட மாட்டார்கள். பகல் கனவு காணுகிற வேலையை அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் இனிமேலாவது நிறுத்திக் கொள்ளணும். ஆளுநர் என்கிற மாண்புக்குரிய பொறுப்பில் இருந்தீங்க. உங்களை கூட்டு வந்து வீதியில இறக்கி உங்களை கேவலப்படுத்தி உங்களை தேர்தலில் தோல்வி அடைய செய்து இன்றைக்கு உங்களை ஏதுமற்ற மனிதராக மாற்றிய பெருமை பாஜகவுக்கு தான் உண்டு. திமுக அப்படி யாரையும் மாத்தல. அப்படி யாரையும் அதிகாரத்துல இருந்தவங்களை கூட்டு வந்து கீழே இறக்கி அவமானப்படுத்தல. அந்த நிலைமை திமுகவுக்கு வரல. நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பாரதிய ஜனதா கட்சி இப்போது இருக்கிற நிலையை விட 2026 தேர்தலுக்கு பிறகு இன்னும் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். அப்ப போய் அக்கா தமிழிசைட்ட மைக்க நீட்டுவோம். அக்கா என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். தெம்பா அப்பவும் சொல்லும், தாமரை மலர்ந்தே தீரும். அது மலர்ற நாள நாமளும் பார்ப்போம். அதற்கான களத்தில் பாரதிய ஜனதா கட்சியை நாமும் சந்திப்போம். நன்றி தோழர். நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.